அம்மா 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 தம்பி 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 என்ன தம்பி, அம்மாவை சும்மா சும்மா கூப்பிட்டாலாம் பிரயோஜனமே இல்ல. திரும்பவும் அம்மா உங்ககிட்ட பேசணும்னா நீங்க தப்பு பண்ணல நிரூபிங்க. அதனாலதான் நான் சொல்றேன். இது பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஈசிஆர் ரெசார்ட்ல சம்பவம் நடந்துச்சா இல்லையா? பாட்டி எப்படி தொண பேசிக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க மாட்டியா? ஐயே, இத பாருங்க தம்பி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படியே இந்த ஆள் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். அப்படியே யோசிக்க யோசிக்கதான் அதெல்லாம் நினைவுக்கு வரும். எனக்கு கொஞ்சம் அந்த ஹிப்னாட்டிசம் தெரியும். ஒரு 10 நிமிஷத்துல உங்களை நான் அந்த நாளுக்கே கூட்டிட்டு போறேன். நாம அப்படியே உண்மையை கண்டுபிடிச்சலாம். வரேன். இப்ப வரும் பாருங்க. கிழவி, என்ன அப்படியே குலகர்ணம் மாத்தாத. சரி சரி, இப்ப இதுல எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா சமாதானம் ஆகணும்னா நீங்க தப்பு பண்ணலன்னு தெரியணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. சும்மா அதை விட்டுட்டு என்ன அப்படியே கொன்னுட்டு நீங்களும் ஜெயிலுக்கு போய் சேச்சே. அட போங்க தம்பி, போய் உங்க புள்ள குட்டிய படிக்க வைங்க போங்க. என்ன பத்தி தெரியும்ல. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போல இருக்க. எதுக்கு எடுத்தாலும் கொலை பண்ணிடுவேன் சொருவிடுவேன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த தம்பி சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப கெட்டிக்கார தம்பிதான். நமக்கு என்ன, காலையில இருந்து இந்த வயிற்றுக்குள்ள எதுவுமே போடல. வயிறு வேற பசிக்குது, கபகபங்குது. ஏதாவது ஒண்ணு வாயில போடணும். இது வேற. மீனாட்சி, அம்மா, நீ சொன்ன மாதிரியே நிஜமாவே வசுந்தரா மாசமா இருக்காளா? அப்படி ஒண்ணு நடக்கணும்னு தானம்மா நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அது நடந்தா அதை விட வேற சந்தோஷம் வேற என்னமா இருக்க முடியும்? மீனாட்சி, நீ என்ன சொல்ல வர? புரியல. அம்மா, வசுந்தராக்கா மாசமாவே இல்ல. அப்போ நீ சொன்னது? சும்மா சொன்னம்மா, அவங்கள குழப்பி விடுறதுக்காக. எப்ப பார்த்தாலும் அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறது எப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லனா அவங்கள திட்டு வாங்க வைக்கிறது எப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே இருக்காங்கல்ல, அதான். நீங்க வேணா பாருங்கம்மா, இனிமே எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க. சரியா செஞ்ச மீனாட்சி. அவங்களோட சேர்ந்து சேர்ந்து நாமளும் ஒரு கட்டத்துல அவங்கள மாதிரி ஆயிடுவோமோன்னு பயமாவே இருக்கு. நீ இப்ப போட்ட போட்ல இன்னும் கொஞ்ச நாளைக்காவது அவங்க அடங்கியே இருப்பாங்க. ஆமாமா, வேற என்ன பண்றது? நாம தான் வசு அக்காவை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு முழுசா தேவை. என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? கண்டிப்பா என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் வரேன். ஆனந்துக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நாம தான் அர்ஜுன் மாமாவையும் வசு அக்காவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நம்ம எதுவுமே தப்பு பண்ண மாதிரி நினைவே இல்லையே. அப்புறம் எப்படி அவ வாந்தி எடுக்கிறான்? ஒருவேளை சும்மா வாந்தி எடுக்கிறாளோ? அன்னைக்கு நம்ம கூட பெட்ல பக்கத்துல படுத்திருந்தா அவளோட புடவை வேற நம்ம மேல கிடந்தது. ஒருவேளை நமக்கே தெரியாமலே நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே நடந்திருக்காது. அப்படி ஏதாவது நடந்திருந்தா ஐயோ, ஏன் இப்படி தனியா புலம்பிட்டு இருக்கேன் நானு? உனக்கு தம்பி, சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? ஏன் உத்தமன் இப்படி பதறீங்க? நானே ஏற்கனவே ரொம்ப பதறி போய் தான் இருக்கேன். சாரி தம்பி, சாரி தம்பி, சொல்லுங்க என்ன விஷயம்? நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஏன் எதுக்குன்னு கேட்காம பதில் சொல்லணும். அவ்வளவுதானே தம்பி? சொல்றேன். ஆமா, ஏன் எதுக்கு சொல்றீங்க? உத்தமன், இப்பதானே சொன்ன உத்தமன், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்கன்னு. ஓகே 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 தம்பி, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நானும் வசுவும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணமா? நியாயமா எதுக்கு தம்பி நீங்க இதை கேக்குறீங்க? நான் கேட்கணும், ஆனா நீங்க தான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதனால பதில் சொல்றேன். நீங்களும் வசுந்தரா மேடம் பண்ணது சாதாரண லவ் இல்ல. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி வரிசையில அர்ஜுன் வசுந்தரா காதலும் வருது. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பா லவ் பண்ணீங்கல்ல. இவ்வளவு ஏன் தம்பி? பெரும்பாலும் வசுந்தரா மேடம் வீட்ல தானே இருப்பீங்க. வசு வீட்லயா?
ஒருவேளை அங்க வச்சு ஏதாவது நடந்திருக்குமா? ம்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன என்ன நடந்திருக்குன்னு சொல்றீங்க? ஐயோ ரொம்ப முக்கியம். போன முதல்ல வைங்க. இந்த உத்தமன் ஒரு யூஸ்லெஸ். எதை கேட்டாலும் குழப்பையே விட்டுறாரு. அவகிட்ட கேட்டுரும். எதுக்கு இவ வாந்தி எடுத்தா? எப்படி கேக்குறது? வசு, வசு, இப்பதானே போய் வாந்தி எடுத்துட்டு வந்தா, மறுபடியும் போறா. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன அலர்ட்டாவே வச்சிருக்காவ. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஏய், எதுக்கு நீ சும்மா சும்மா போய் வாந்தி எடுத்துட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஏங்க, இந்த வீட்ல வாந்தி எடுக்கிறதெல்லாம் தப்பா? ஒரு சில விஷயங்கள் வரும்போது தடுக்க முடியாது. அதுல ஒண்ணுதான் வாந்தி. யார் என்ன சொன்னாலும் நிக்காது, வான சொன்னாலும் வராது. நாமளும் எடுத்துதான் ஆகணும். இல்ல அடிக்கடி போய் வாந்தி எடுக்கிறியே, பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். இன்னொரு தடவை வாந்தி வரப்போ சொல்றேன், எனக்காக போய் வாந்தி எடுத்துட்டு வந்துருங்க. ஏய், என்ன சொல்ற? தெரியுதுல்ல, அழுது அழுது புள்ள பெத்தாலும் அவதான் பெத்துக்கணும்னு சும்மாவா சொல்றாங்க? ஏய், புள்ளையா? ஏய், 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 ஏய்! என்னடி வாந்தி வாந்தியா எடுக்கிற? ஐயோ, ஒருவேளை மீனாட்சி சொல்ற மாதிரி மாசமா இருப்பாளோ? என்ன பண்றது? ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் சுத்தமா மறந்துட்டியாடா? எப்படா போதும் மேரேஜ் லைஃப்? டேய், இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா. எல்லாத்தையும் நிதானமா சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கேட்கலாம் தான் போன் பண்ணேன். உன்னை மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன மாதிரி டவுட் கேட்பாங்கன்னு தெரியும்டா. ஆனா நீ கில்லாடிலாம் நினைச்ச. ஐயோ, டேய் என்ன கொஞ்சம் பேச விடுறா. சரி பேசு. டேய், இந்த மாசமா இருக்க பொண்ணுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் சொல்ல. அதான பார்த்தேன், நீ செம்ம ஸ்பீட்ரா. டேய் என்னடா உளர்ற? பின்ன புதுசா கல்யாணம் இருக்கு, பிரெக்னன்சி பத்தி கேக்குற, அப்பனா அது கன்ஃபார்ம் தானே? டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. இங்க நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றா. சரி சரி சொல்றேன். அடிக்கடி வாந்தி எடுப்பாங்க, தலை சுத்தும், அதனால அப்பப்போ சோர்ந்து சோர்ந்து உட்காருவாங்க, சாப்பிடவே பிடிக்காது, அப்படியே சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும். குறிப்பா புளிப்பா இருக்க பொருள்லாம் சாப்பிடுவாங்க. புளிப்புனா புளிய வாடா. புளியும் புளிப்பு தான், ஆனா மாங்காய் இருக்கு பாரு, அதான் அவங்கள ரொம்ப டெம்ப்டேட் பண்ணும். ஆனா என்ன சாப்பிட்டாலும் வாந்தி மட்டும் நிக்காது. ஓகேடா, தேங்க்ஸ். நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகேடா, பை. அப்பா, ஐயோ, பேசாம இவகிட்டே நேரடியா நீ மாசமா இருக்கேன்னு கேட்டுருவோமா? ஒருவேளை அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டான்னா இன்டைரக்டா கேட்போம். வசு, 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 நேத்து ராத்திரி நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்துச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ வேற என் பக்கத்துல படுத்திருந்தியா, அதான் கேட்டேன். தெரியலையே. உங்க கைய தேய்ச்சி விட்டுட்டே இருந்தேன், அப்புறம் எப்போ பெட்ல படுத்தேன், எப்போ தூங்குனேன்னு எதுவுமே தெரியல. எல்லாமே மர்மமா இருக்கு. ஐயோ மர்மமா இருக்கா? ஐயோ, அந்த மர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. தம்பி போன் பண்றாரு. சொல்லுங்க தம்பி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு உடனே ஒரு மாங்காய் வேணும். தம்பி, யாருக்கும் தெரியாம தனியா தானே வந்து பேசுறீங்க? யாருக்கும் தெரியாம தனியா வந்து பேசுறது இவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ஒளிஞ்சிருந்து பாக்குறாரோ? ஆமா, உத்தமன், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன தம்பி, எனக்கு தெரியும். எனிவே கங்க்ராட்ஸ்.
எதுக்கு இப்ப கங்கராட்சலாம்? என்ன தம்பி இது கூட புரியாம இருப்பனா? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, மாங்காய் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வசு மேடம் மாசமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதனாலதான் யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு மாங்காய் வாங்கி தர ஆசைப்படுறீங்க, கரெக்டா? தம்பி இதெல்லாம் ரகசியமா வச்சிருக்க கூடாது, நல்லா செலிப்ரேட் பண்ணணும் தம்பி. நீங்க செஞ்ச இந்த சாதனைய நம்ம ஆபீஸ் ஃபுல்லா சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து ட்ரீட் வச்சு பெருசா ஜமாய்ச்சிடலாம். ஒரு நாள் ஆபீஸ்க்கே லீவ் விட்டுறலாம் தம்பி. ஐயோ உத்தமன், உளறத நிப்பாட்டுங்க. நான் எதுவுமே பண்ணல. என்ன தம்பி என்ன உளறன்னு சொல்லிட்டு நீங்க உளறிட்டு இருக்கீங்க? நீங்க எதுவுமே பண்ணலனா எப்படி மாசமா? இப்ப வசுந்தரா மாசமா இருக்கான்னு சொன்னா அதனால மாங்காய் வேணும்னு கேட்டேனா நானு? பின்ன நான் மாங்காய் கேட்டது எனக்கு. தம்பி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேட்டரா இருக்கே. உங்களுக்கு எதுக்கு மாங்கா? அது ஒரு ரகசியமா? தலையை சுத்தி தூக்கி போடுறதுக்கு. சாப்பிடதான் உத்தமன். ஐயோ சாப்பிடணும்னு தோணுது, எனக்கு தெரியாது. எப்படியாவது மாங்காவோட வாங்க. தம்பி இதுல ஒரு நியாயம் வேணாமா? மாங்காய் சீசன் ஏப்ரல் மே தானே, இது நவம்பர் டிசம்பர் தம்பி. இந்த மாசத்துல எப்படி தம்பி மாங்காய் கிடைக்கும்? மாசமா இருக்கவங்களுக்கு வேணா தேடி அலைஞ்சு வாங்கலாம். நீங்க என்னடானா உங்களுக்கு மாங்காய் கேக்குறீங்க? உத்தமன் இப்ப அனாவசியமா பேசி ஒரு மாங்காவால உங்க வேலையை விட்டுறாதீங்க உத்தமன். ஓ வேலையா? எப்படியாவது மாங்காவோட வாங்க, இல்ல வேலை 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 போயிடும். சரி தம்பி வைங்க. ஐயோ மாங்காய்க்காகலாம் வேலையை விட்டு தூக்குவாங்களா? எங்க இன்னும் காணோம்? வந்தாதான் செக் பண்ண முடியும். ஐயோ இவ வேற உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளான்னு தெரியல. என்ன பண்றது? தம்பி இந்தாங்க மாங்கா. இத தேடி அயன் பண்றதுக்குள்ள சூப்பர் சூப்பர், கரெக்டா வந்துட்டு வந்தீங்க. நீங்க கிளம்புங்க. உத்தமன், நீங்க வந்ததை யாராவது பாத்தாங்களா? ஏன் யாரும் பாக்கலையா? ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். நீங்க கிளம்புங்க. தம்பி மாங்கா அவங்களுக்கு தானே. உத்தமன், நான் தான் போன்ல தெளிவா சொன்னேன் மாங்கா அவளுக்கு இல்ல எனக்குன்னு. மறுபடியும் அதே கேக்குறீங்க. அது செய்யும் நம்புற. எனிவே கங்க்ராச்சுலேஷன் தம்பி. ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சிரிக்காதீங்க, பாங்க. நல்லா இருந்தா சந்தோஷம். நம்புற தம்பி. விஷா பண்ணிட்டு போற இருக்குடா உனக்கு. இந்த வரேன். சஃபாரி நில்லு. ஆமா அந்த தம்பி கிட்ட ஏதோ ஒரு பைய மறைச்சு அப்படி குடுத்தியே, அதுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. அது ஒரு முக்கியமான விஷயம், அதை விடுங்க பாட்டி. பேசிக்கிட்டே இருக்க, நீ மட்டும் போயிட்டு இருக்க. அது முக்கியமானதா இல்லையா நான் முடிவு பண்ணிக்கிறேன். முதல்ல நீ என்ன கொடுத்த அதை மட்டும் சொல்லு. எல்லாம் ஒரு பெரிய விஷயமா, விடுங்க பாட்டி. என்ன விடுங்கன்ற? இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சாகணும். மரியாதையா சொல்லு. அது தம்பி என்கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு சொன்னாரு, அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவேன். அவ்வளவுதான். மொட்லயே குத்துவேன். அந்த ஒண்ணுதான் என்னன்னு சொல்லுங்கற. அது தம்பி வந்து மாங்காய் வாங்கிட்டு சொன்னாரு, அதை வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஏய் தம்பி மாங்காய் வாங்கிட்டு வர சொன்னாரா? இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. உண்மையை சொல்லு. ஆமா தம்பி எதுக்கு உங்ககிட்ட மாங்காய் வாங்கிட்டு வர சொன்னாரு? அர்ஜுன் தம்பி என்ன அவர் சாப்பிட மாங்காய் கேட்பாரா? வசுந்தரா மேடம் மாங்காய் சாப்பிடணும்னு அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லிருப்பாங்க. அவரு என்கிட்ட சொன்னாரு, நான் கடைக்காரங்க கிட்ட சொன்னேன், அவன் மாங்காய் கொடுத்தான், அதை வாங்கிட்டு போய் நான் தம்பி கிட்ட கொடுத்தேன். நிறுத்து, முதல்ல இருந்து சொல்லு. தம்பி வந்து மாங்காய் வாங்கிட்டு வர சொன்னாரு, அதனால நான் மாங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பொண்ணே போடுவேன். அது இல்ல, ஒழுங்கா சொல்லு. அது இல்லையா? வசுந்தரா மேடம் மாங்காய் சாப்பிடணும்னு அர்ஜுன் தம்பி கிட்ட சொன்னாங்க. அவரு என்கிட்ட சொன்னாரு, நான் கடைக்காரங்க கிட்ட சொன்னேன், அந்த மாங்காய் வாங்கிட்டு வந்து அர்ஜுன் தம்பி கிட்ட கொடுத்தேன். போதுமா? இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்னே இல்லையே, என்ன ஆளை விடுங்க. ஐயோ அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சா? மோசம் போயிட்டோமே தம்பி. இத கேட்கணும். நல்ல வேலை தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஹை மாங்கா மாங்கா. ஐயோ 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 போச்சே. மாங்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்பதான் நினைச்சேன் மாங்காய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. நினைச்ச 5 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ மாங்காய் இந்த கடி கடிக்கிறாளே, ஒருவேளை நிஜமாவே மாசமா இருப்பாளோ? என்ன இந்த தம்பி அம்மாவை பார்த்தா அம்பி மாதிரி பேசுறதும், வசுவை பார்த்தா ரெமோ மாதிரி பண்றது, இதெல்லாம் கேட்டா நான் பண்ணல சத்தியம் பண்ண வேண்டியது. அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி வச்சிட வேண்டியது.
என்னடா தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்கன்னு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? ஏய் என்ன ஏய் சீ அதை எடுத்து தெளிவா சொல்லு. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் இருக்குல்ல. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நைட்டு பெட்ல படுக்கும்போது மட்டும் எதுவுமே ஞாபகம் இருக்காது உனக்கு. ஏய் அதான் அக்ரிமெண்ட் ஒரு நாள் வாபஸ் வாங்கியிருக்கல, இன்னும் அதுக்கான டைம் முடியல. 6 to 6 இருக்கு. யாரா இருக்கா? நாடி பிடிச்சு பாப்போம். இரு அந்த பக்கம் அந்த கையில சாப்பிடு. இந்த கை என்கிட்ட இருக்கட்டும். ஐயோ நாடி துடிக்கிற சத்தம் இவ்வளவு தூரம் கேக்குமா? அப்ப ஏதோ பிரச்சனை தான். ஏய் ஏய் என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன தொட்டதும் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அப்படின்னு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏன் கைய எடுத்துட்டீங்க? பாட்டு பாதியிலே நிக்குது, புடிங்க, மிச்ச பாட்டையும் முடிச்சிருவோம். இல்ல வேணாம், நீ மாங்காய் சாப்பிடு. அடி பாவி, நான் அவஸ்தையில இருக்கேன், நீ அணுவா ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? பஸ் நான் உனக்கு கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியே? நான் உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் கேளுங்க. இல்ல ஓ மடியில கொஞ்சம் படுத்துக்க வா. ஐயோ வர வர ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? தெரியல ஓசு, தெரியல. உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் படுத்துக்கோங்க. வாங்க வாங்க படுத்துக்கோங்க. அப்பா ஐயோ, வயிற்றுக்குள்ள ஸ்பீக்கர் எதுவும் வச்சிருக்காளா? இவ்வளவு சத்தம் கேக்குது. என்னாச்சு சார், ஏன் எழுந்துட்டீங்க? இல்ல சும்மா ஆசைக்கு தான் படுத்தேன். பாவம் நீயே உடம்பு முடியாம இருக்க, உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஐயோ எல்லா சிம்டம்ஸும் இருக்கே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாசு நம்ம லவ் பண்ணோம்ல, அந்த டைம்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நான் வாழ்றேன்னா அதுக்கு அந்த சந்தோஷமான நினைவுகள் தான் காரணம். நம்ம ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம்ல. ஆமா சார், நிறைய 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 லவ் பண்ணோம். வசு அப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணோமா? ஆமா சார், எக்கச்சக்கமா பண்ணிருக்கோம். எக்கச்சக்கமாவா? அடிக்கடி கார்லயும் பைக்லயும் ரைட் போவோம், ரெஸ்டாரண்ட் பீச்னு இஷ்டத்துக்கு சுத்துவோம், மணிக்கணக்கா பேசுவோம், எப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டே போலாம். அது ஓகே வசு, அந்த ஈஸியா ரெசார்ட் பண்ணுமே, அது ஞாபகம் இருக்கா? ஐயோ அர்ஜுன் சார், என்னால அத மட்டும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. வசு மறக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பண்ண வசு? ஐயோ வெக்கப்படுறாளே. 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு பீச்ல வாக்கிங் போனோம். அப்புறம் நிலா வெளிச்சம், ஜில்லுன்னு காத்து, அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய சாப்பிட்டோம். அதான் தெரியுமே, நல்லா தின்னுவேன்னு. அப்புறம் நல்ல சந்தோஷமா இருந்தோம். வசு இது எல்லாமே பொதுவா எல்லாருமே பண்றதுதான். இடையில சந்தோஷம் சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்
எப்படி சந்தோஷமா இருந்தோம். அது அது